வணக்கம், இனிய மாலை வணக்கம். தமிழ் நண்பர்களை எப்படி இருக்கின்றீர்கள்? எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா? எல்லோரும் நலமாக இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் உதவி செய்வானாக. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, சட்டமன்றம் இன்னைக்கு சூப்பர் சிங்கர் ஆயிட்டு. இங்கே வாங்க, நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை. இந்த சட்டமன்ற மாண்புமிகு பேரவையை சரியா அன்றைக்கே, உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் உங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டு பாருங்கள். அன்றைக்கே சரியா கொச்சை வார்த்தைகளால், பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளால் ஒரு பெண்ணு கேட்ட கேள்விக்கு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தையால் பதிலளித்தார் திமுக கார். அது யாருன்னு உங்கள் அப்பா கிட்ட கேளுங்க, சொல்லுவார். இல்லை மக்கள் கமெண்ட் பண்ணுவாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா, இந்த திமுக கட்சி தான் சரியா ஒரு பெண்ணென்றும் பாராமல் அந்த பெண்ணை தாக்கி புடவையை இழுத்து கலவரமாக்கி அலங்கோலப்படுத்தியது சட்டசபையில் இந்த திமுக ஆட்சியில்தான். இந்த திமுக ஆட்சிகள் தான் ஒளிவாங்கிகளை புடுங்கி அடிக்க முற்பட்டு அதை கலவர பூமியாக்கிய பெருமையும் திமுகவுக்கு தான் சொந்தம். இந்த திமுக ஆட்சியில்தான் சபாநாயகர் இருக்கையிலேயே போட்டி போட்டுக்கொண்டு அமர முயற்சித்து அலங்கோலம் செய்தவர்கள் இந்த திமுக ஆட்சியில் இருப்பவர்கள் தான். என்ன மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இதெல்லாம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியும் தானே? இல்லைன்னு சொன்னால் கேட்டு வந்து இது பண்ணுங்கள். இல்லாட்டி அந்த எதிர்கட்சி தலைவர்லேருந்து போயிட்டு வேறு யாராவது விஷயம் தெரிஞ்சவங்களை கொண்டு வந்து உட்கார வைங்க. இப்படி எல்லா இதுவும் செஞ்சுட்டு இன்னொன்று மறந்துட்டேன். சட்டசபையிலேயே நடக்காதது ஒன்றை நடந்தது என்று பொய் சொல்வதற்கும், ஆதாரம் கேட்டால் அது கோப்புகளில் உள்ளன என்று தைரியமாக பதிலளிப்பதற்கும் கற்றுக் கொடுத்தது திமுக அரசு தான். இந்த திமுக அரசு தான். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சட்டசபை சூப்பர் சிங்கரா இல்லை திமுகவின் அராஜக மேடையா என்று பேசுங்கள் உதயநிதி சார் அவர்கள். ஏன் இந்த மாதிரி மக்கள் முன்னால் அவமானப்படுறீங்க? எதிர்க்கட்சி தலைவர், அமைச்சருக்கு சமமாக உள்ளவர், இந்த மாதிரி முன்னுக்கும் பின்னும் பேசி மற்றவங்க கேள்வி கேட்டு சரியா அது சோஷியல் மீடியாவில் ஒளிபரப்ப செஞ்சு ஏன் இந்த மாதிரி மக்கள் முன்னால் அவமானப்படுறீங்க? இதுக்கு தானே இந்த நேரலையை கட் பண்ண சொல்கிறீங்க. நீங்கள் நேரலையை கட் பண்ண சொல்கிறதுக்கு இந்த ரீல்ஸுக்கு பயந்துட்டு இல்லை. ஒன்று, சட்டசபையை அமலுத்தமொழியாக்கணும், டிவிக்கு நிர்வாகிகளை தாக்கணும். இல்லைன்னு சொன்னால் உங்களை எம்எல்ஏக்களை அடித்து கொண்டு டிவிக்கு நிர்வாகிகள் எங்களை தாக்கி விட்டார்கள் என்று பொய் வதந்தி பரப்ப வேண்டும். இதுதான் திமுகவின் நோக்கம். அதனால்தான் இந்த நேரலையை நீங்கள் கட் பண்ண சொல்கிறீங்க உதயநிதி. இது எல்லாருக்கும் நல்லா புரியுது, தமிழக மக்களுக்கும் புரியுது, சரியா, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புரியுது, சரியா, அடுத்த மாநிலங்களுக்கும் தெரியுது, சரியா, டெல்லியில் உள்ள சரியா ஒன்றிய அமைச்சகத்துக்கும் இது தெரியுது. ஏன் இதை மக்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்காங்க? இன்றைக்கி என்ன நடக்கும்னு சொல்லி ஏன் பார்த்து கொண்டிருக்காங்க? உங்களுடைய அராஜகம், சட்டசபையில் முந்தைய காலங்களில் நடந்த அராஜகத்தை மக்கள் எல்லோருக்கும் தெரியும். அதனால்தான் சட்டசபை நடவடிக்கைகளை அவர்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். புரியுதா உதயாநிதி? அது என்றைக்குமே உதயாத நதி அது, சரியா? இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கேளுங்க, நான் மற்ற காணொலியில் டீட்டெயில்ஸாக போடுறேன், சரியா? நல்ல வேளை நீங்கள் சூப்பர் சிங்கரோடு நிறுத்திக்கிட்டீங்க உதயநிதி. அப்படி இல்லை, மகுடி வாசித்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, சட்டசபையில் மகுடி வாசிக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உங்கள் அப்பாலேருந்து உங்கள் தாத்தாலேருந்து எங்கெங்கே மகுடி ஊதுனான்னு சொல்லி நான் சொல்ல வேண்டி வரும். சொல்லிடாதீங்க, சரியா? சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்களோட தாத்தா சென்னையில் வந்து போட்டி போட்ட போக்குள்ள, நான் மறந்துட்டேன், அண்ணா நகர் தொகுதியோ புரசைவாக்கம் தொகுதியிலையோ போட்டி போட போக்குள்ள களத்தில் இருந்து வேலை செஞ்சவன் நான். அண்ணாவின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு எம்ஜிஆரின் கவர்ச்சியில் வளர்க்கப்பட்டு
திமுகவிற்காக ஓட்டு சேகரித்தவன் நான். எங்கே 1000 விளக்கு தொகுதி விட்டு அங்கே போயிட்டு. சரியா? கேட்டால் இப்போ இருக்கான்னு தெரியாது. வாசனா அன்கோவில் ஒருத்தர் இருப்பார், தனஞ்செழியன்னு சொல்லி, அவர்கிட்ட கேட்டால் சொல்லுவார், திமுக ஓட்டு சேகரித்தவன். எம்ஜிஆர் ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு தான் அந்த திமுக விட்டு வெளியில் வந்தது. புரிஞ்சுதா? ஸோ உங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு தெரியும். மக்களே, ஒரு விறுவிறுப்பாக ஒரு திரைப்படம் எடுத்தாலும் அந்த திரைப்படத்தில் காமெடி பீஸ் இருக்கும். காமெடியன்கள் இருப்பாங்க, காமெடி பண்ணுறதுக்கு, மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ விறுவிறுப்பாக இப்போ டிவிக்கு அரசு போயிட்டுருக்க போக்கில் இதில் காமெடி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யுது? காமெடி இருக்க தானே செய்யும். சில காமெடிகள் இருக்க தான் சொல்லணும். சட்டசபையில் நடக்கிற காமெடியெல்லாம் பார்க்குறீங்க, வெளியில் கொஞ்சம் பேர் காமெடி பண்ணுறாங்க. அதில் மெயின் கேரக்டர் யாருன்னு சொன்னால், மலையாள விந்துக்கு பிறந்த சைமன் செபாஸ்டின். அப்பம் பேரையே மாற்றினான் ஒருத்தன், புறம்போக்கு திருப்பூர்க்கி சைமன் செபாஸ்டின். சரியா? அடுத்தவன் பேரை ஒரிஜினல் பேரை கொண்டு வந்து அது தப்பாக தெரிகிறான் அவனுக்கு. அவன் பேரையே அவன் மாற்றி சொல்கிறான், அவங்க அப்பன் பேரையே அவன் மாற்றி சொல்கிறான். அது தப்பாக தெரியல அந்த புறம்போக்கு எச்ச நாய்க்கு. அது தப்பாக தெரியல, அவன் ஒரு காமெடி. சரியா? ஆரம்ப கட்டத்தில் பொம்பளைங்களை வச்சு தொழில் நடத்துகிற மஞ்சப்பொடி மாமா 445க்கு பிறந்த அந்த சாக்கடை இருக்கான், அவன் ஒரு பக்கம் காமெடி பண்ணிக்கிட்டு தெரிகிறான். அதுவும் சரியா? எப்படிப்பட்ட காமெடின்னு சொன்னால், ஆதாரமே இல்லாத காமெடி. ஏதாவது ஒன்று பேசணும், வியூவர்ஸ் வரணும். டிவிக்காக எடுத்து பேசுனா வியூவர்ஸ் வரும்னு தெரியும், சம்பாதிக்கணும். அவனோட பொழப்பே டிவிக்கு தான் நடக்குதுன்னு சொல்லி தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு பார்க்க சரியா இப்போ கரண்ட்டில் ஓடிக்கிட்டுருக்கு. அந்த இடுக்கு முடுக்கில் பிறந்தவன் கார்த்திக், இடுமுடுக்கில் பிறந்தவன் கார்த்திக் ஒருத்தன், அவனோட லவ் ஆஃபர்ஸ் எல்லாம் இப்போ கரண்ட்டில் ஓடிட்டுருக்கு. பொம்பளைங்களை ஏமாத்தின கதை. அவன் திமுக கட்சியை ஓட விட்டு அடிக்கணும், டிவிகே கட்சியை ஓட விட்டு அடிக்கணுன்றான். யாரை? அமைச்சரை. ஓட விட்டுருவியா? நீ அடிக்கிறதெல்லாம் விடு, ஓட விடு பார்ப்போமோ. இல்லை, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தா, ஒரே ஒரு அப்பனுக்கு நீ பிறந்தவனாக இருந்தா, இடுக்கு முடுக்கில் பிறந்த கார்த்திக், ஒரே ஒரு அப்பனுக்கு நீ பிறந்தவனாக இருந்தா, அந்த அமைச்சரை ஜஸ்ட் அடிக்க வேணாண்டா, நீ ஓட விட்றா. புறம்போக்கு நாயே, தெருப்பொறுக்கிய ஓட விட்றா. உங்களுக்கெல்லாம் வெக்கமான சூடு சுரணம் ஒன்றுமே இல்லையாடா. உங்களோட கட்சியோட கொள்கையை பரப்புங்கடா, உங்களோட கட்சியை வளர்க்க பாருங்கடா. சும்மா டிவிக்கேன்னு அம்மா சோர்த்தின்னு நீங்கள் தாண்டா டிவியை விற்றுட்ருக்கீங்க. நீங்கள் தான் டிவி விற்றுட்ருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் டிவிக்கு எல்லாம் அரசியலை விட்டுட்டு போயிட்டு ஒவ்வொரு தெருவில் நின்று டிவி விற்றுட்டு போங்கடா, புறம்போக்குங்களா. சரியா? இதோட அசிங்கமாக பேசுவேன். ஆனால் மேடை பேசுனேன்னு சொன்னால் சீமான் பேசுகிறத பார்க்க, சாட்டை துரைமுருகன் பேசுகிறத பார்க்க இன்னும் அசிங்கமாக பேசுவேன் நான். ஆனால் என்ன செய்ய, உங்களோட நல்ல காலம். தைரியமாக பேசுவேன், எனக்கு பயமே கிடையாது. 6லேயும் சாவு 100லேயும் சாவு. என் பின்னால் தலைமாட்டில் உட்காந்து அழுவுறதுக்கு யாரும் இல்லை எனக்கு. சரியா? எல்லாம் வளர்ந்துட்டாங்க, அவங்க காலில் நிற்கிறாங்க, எனக்கு பயமே இல்லை. 60 வயசில் ஒரு சின்ன பிள்ளைய வச்சுட்டு தவிக்கிறான ஒருத்தன், ஊர் சுத்த திருநிதி என்ற பெயரில் சுருட்டி கொண்டு திரிகிறான். அந்த மாதிரிலாம் நமக்கு கிடையாது. சரியா? தைரியமாக பேசுவேன். 6லேயும் சாவு 100லேயும் சாவு, போடாமல் மயிறாங்களான்ட்டு. மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே. ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ், ஷேர் பண்ணுங்கள், மினிமம் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இது ஷேர் ஆகுது இல்லை. சரியா? ஆனால் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வேறு வலைத்தளத்தில் போடுறீங்க, அது பெருமையாக இருக்குது. ஏன்னா எந்த காணொலியை வேறு ஒரு வலைத்தளத்திலே அதை அலங்கரித்து போடுறீங்களே, அது பார்க்க பெருமையாக தான் இருக்குது. சரியா? போடுறீங்க, ஆனால் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காக பேசுகிறோமோ அவங்கக்கிட்ட வரைக்கும் போய் சேரணும். மீண்டும் சந்திக்கலாம்.